கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீக. எல்லாருக்கும் வணக்கம். இளவேனர் காலத்தோட தொடக்கம், வசந்த காலத்தோட வருகை, வேப்பம் பூவோடு மனம், இப்படி தமிழ் மண்ணுக்கே ஒரு தனித்துவமான திருவிழான்னா அது நம்ம தமிழ் புத்தாண்டுதான். 60 வருஷ சுழற்சியில இன்னைக்கு நாம ஒரு புது வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறோம். கேட்கும்போதே ஒரு ஃபீல் வருது இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு உணர்வு. புத்தாண்டோட வருகையை நம்ம எல்லா புலன்களும் எப்படி கொண்டாடுதுன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க இந்த உணர்வோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த புத்தாண்டுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், ஆன்மீகம், கலாச்சார ரகசியங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நாம வானத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே சித்திரை முதல் நாள்ல புத்தாண்டா கொண்டாடுறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்? இது சும்மா ஒரு பாரம்பரியம் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான வானியல் உண்மை இருக்கு. நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தின்படி கரெக்டா இந்த நாள்ல தான் சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையுது. இதுதான் ஒரு புது வானியல் சுழற்சியோட ஆரம்பம். அதனாலதான் இது நம்ம புத்தாண்டோட முதல் நாளா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு ஈக்வனாக்ஸ ஒட்டி வருது. அதாவது பகலும் ராத்திரியும் கிட்டத்தட்ட சமமா இருக்கிற நேரம். சொல்லப்போனா நம்ம புத்தாண்டுங்கிறது இயற்கையோடையும் இந்த முழு பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆன ஒரு உலகளாவிய நிகழ்வு. இன்னைக்கு நாம கேலண்டரை பாக்குறோம், இல்லன்னா போன்ல பாக்குறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் வானத்தையே ஒரு பெரிய கடிகாரமா பாத்திருக்காங்க. அவங்களோட அறிவு எவ்ளோ ஆழமானதுன்னு இது காட்டுது இல்லையா? சரி, இப்போ பிரபஞ்சத்துல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். இந்த நாள்ல ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. புத்தாண்டு அன்னைக்கு காலையில நாம செய்யற வேலையே கனி காணுதல் தான். காலையில கண்ணு முழிச்சதும் நல்ல மங்களகரமான பொருட்களை பார்த்தா அந்த வருஷம் முழுசும் செழிப்பாவும் நன்மையாவும் இருக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. இதுல வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. முக்கணிகள் இயற்கையோட வளத்தையும், நகை பணம் எல்லாம் செல்வத்தையும், கண்ணாடி நம்மள நாமளே சுயபரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறதையும் குறிக்குது. இது மட்டும் இல்லாம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்ல இருக்கிற பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உறவுகளை இன்னும் பலப்படுத்தும். அப்புறம் அன்னிக்கு பஞ்சாங்க வாசிக்கிற பழக்கமும் உண்டு. அது மூலமா அந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாமா? கொண்டாட்டத்தோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இருக்கிற பகுதி. அது வேற எதுவும் இல்ல, நம்ம புத்தாண்டு விருந்துதான். புத்தாண்டு சாப்பாட்டுல வகை வகையா இருந்தாலும் இந்த மாங்காய் பச்சடிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு ஸ்பெஷல் இடம்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே ஒழிஞ்சிருக்கு. இது டேபிள பாருங்களேன். இனிப்பு சந்தோஷத்தையும், கசப்பு துக்கத்தையும், புளிப்பு கோவத்தையும்னு ஒவ்வொரு சுவையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு உணர்ச்சிய பிரதிபலிக்குது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாங்காய் பச்சடி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வினும் எல்லாமே கலந்ததுதான். இந்த பேலன்ஸ சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் இந்த புத்தாண்டோட தத்துவமே. சரி, இப்போ வீட்டை விட்டு வெளியே சமூகம் எப்படி கொண்டாடுதுன்னு பார்க்கலாம். தனிப்பட்ட சடங்குகள்ல இருந்து இது எப்படி ஒரு சமூக விழாவா மாறுது. சித்திரை மாசம் பிறந்துட்டா போதும், தமிழ்நாடு முழுக்க ஒரே திருவிழா கோலம்தான். மதுரையில நடக்கிற உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா ஆகட்டும், இல்ல நம்ம ஊர் கோயில்கள்ல நடக்கிற சின்ன விழாக்களாகட்டும், மக்கள் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்கிற காலம் இது. பாருங்க, காலம் மாறலாம், நாகரீகங்கள் நம்மள மாத்தலாம். ஆனா இது மாதிரி அர்த்தமுள்ள பாரம்பரியங்களையும் நம்ம வேர்களையும் நாம எப்பவுமே மறக்கக்கூடாது. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு ஒரு புது தொடக்கத்துக்கு நாம தயாராவோம். இந்த புத்தாண்டு உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புது நம்பிக்கையையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லையில்லாத சந்தோஷத்தையும் கொண்டு வரணும்னு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. இந்த புது வருஷத்துல உங்க வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை நீங்க எப்படி எழுத போறீங்க? மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.